Greetings everyone. In the video 11th standard physics first midterm test கான important questions பார்க்கலாம். Unit 1 nature of physical world and measurement. So book in-text questionும் அப்படியே side by side பார்த்துடலாம். அதே மாதிரி numerical problems ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸில் எதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்றது எக்ஸாம்பிள் 1.3 இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் பேஜ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா இந்த தியரி ஆஃப் எரர் இருக்கு இல்லையா, இந்த வாட் இஸ் அண்ட் எரர் இது வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா, வாட் இஸ் அண்ட் எரர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து புக் இன் டெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் இதிலே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்கு இல்லையா, அதையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 27 எக்ஸாம்பிள் 1.10. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சைட் பை சைட் புக் இன் டெக்ஸ்ட் கொஷின் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்குறோம். பேஜ் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த மெத்தட் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. applications and limitations of the method of dimensional analysis. Example 1.12 important. Next 33 la example 1.14 important. Then இதுவும் limitations of dimensional analysis இருக்குல்லையா, கண்டிப்பாக வந்து important, very 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 important question. Example 1.15 example important. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேரலக்ஸ் ரேடார் மெத்தட்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்கிறேன் இப்போ கொஷின்ஸில். பேஜ் நம்பர் 37 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 38 ஷார்ட் ஆன்சர் கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் 2 மார்க்கில் கேட்குறாங்க, செகண்ட் 3 மார்க் 5 மார்க் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷினும் த சேம் திங், 3 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க 5 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஓகேங்களா. செகண்டு தேர்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸும் இருக்குது, லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் சொன்னேன் 2, 3, 4 இது 3 கொஷினுமே கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து 3 மார்க்லையும் கேட்குறாங்க 5 மார்க்லையும் கேட்குறாங்க. செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷனில் டிஃபைன் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி. ஓகேங்களா, இது 2 மார்க் கொஷின். லாங் ஆன்சர் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அண்ட் ரேடார் மெத்தட் ஃபார் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்சஸ் இதை கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் ஒன்லி ரைட் நோட் ஆன் ரேடார் மெத்தட் டு மெஷர் லார்ஜர் டிஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க்கில். நெக்ஸ்ட்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர், ரிப்பீட்டட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராபகேஷன் எரர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, யூனிட் ரவுண்டிங் ஆஃப் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸாக. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினும் 3 மார்க்கில் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த டிஃபைன் லைட் இயர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.8.3 அதாவது புக் இன்டெக்ஸ் கொஷின் என்னன்றது பார்த்தலாம். இந்த டேபிள் 1.10 இருக்கு இல்லையா, இந்த ரூல்ஸ் எது கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 1.8.3 அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அடுத்து வாட் இஸ் அண்ட் எரர் நம்ம சொல்லியாச்சு. கிராஸ் எரர் அதில் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் கிராஸ் எரர்னு கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரேடார் மெத்தட், இதெல்லாம் புக் இன் டெக்ஸ்ட் கொஷின் நம்ம ஆல்ரெடி புக் இன் டெக்ஸ்ட்டை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 கினமேட்டிக்ஸ். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் புக் இன் டெக்ஸ்ட் ரெண்டுமே சைட் பை சைட் பார்க்குறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் உங்களோட இந்த சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். அதே மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். பேஜ் நம்பர் 52 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.4 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகாஸ் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட வீடியோக்கு ஒரு ரீச் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2.7 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 57 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.9 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60 எக்ஸாம்பிள் 2.16 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.19 இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு புக் இன்டெக்ஸ் கொஷினும் சைட் பை சைட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.20 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 2.22 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.24, எக்ஸாம்பிள் 2.25 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 72 எக்ஸாம்பிள் 2.28 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 2.30 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கம்பல்சரி நம்ம எழுத முடியும். பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. பேஜ் நம்பர் 82 இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேங்களா, இதுவும் ஹரிசான்டல் ரேஞ்சும் பார்த்துக்கோங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன, ஹரிசான்டல் ரேஞ்சும் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டைம் ஆஃப் ஃப்ளைட், ஹரிசான்டல் ரேஞ்ச். ஸோ ப்ளீஸ் இந்த புக் இன்டெக்ஸ் கொஷனில் சைட் பை சைட் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. லெசன் வைஸ் நான் புக் பேக்லேயும் அதே மாதிரி ஷோ தட் த பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபோலா இருக்கு இல்லையா, அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் 2.37 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர்
96 அதாவது 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 98ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அ வெக்டார் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட், டிஃபைன் ஸ்கேலார் கிவ் எக்ஸாம்பிள்ஸ், 4th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 100ல் 5th கொஷின் 2 மார்க் இம்பார்ட்டன்ட், 7, 8, 9 இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சரில் இங்கே 2 மார்க்ஸ்லேயே அதாவது 11 டிஃபைன் அ ரேடியன் இருக்கு இல்லையா, இது கேட்டிருக்காங்க. அடுத்து ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலார் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கினமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலார் மோஷன் 14th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இது மூணுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்தது ஷோ தட் த பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் இஸ் அ பாரபோலா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட், ஹரிசான்டல் ரேஞ்ச் இந்த லெசன்லேயே நம்ம வந்து யூனிட்டில் பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இருக்க கொஷின் படிக்கக்கூடாதா பிகாஸ் நம்ம வந்து எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணோம். ஸோ அதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப தரோவாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. எக்ஸசைஸ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ், கொஷின் பேப்பர்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே பிடிஎஃப் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் லா இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா இதெல்லாம் நமக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது பேஜ் நம்பர் 115ல் எக்ஸாம்பிள் 3.2 இம்பார்ட்டண்ட், அடுத்து எக்ஸாம்பிள் 3.6 இம்பார்ட்டண்ட், தென் பேஜ் நம்பர் 119ல் எக்ஸாம்பிள் 3.10 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் இந்த லாமஸ் தியரம் ஓகேங்களா, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் லாமஸ் தியரம் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் புக் இன்டெக்ஸ் கொஷினில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இதையும் கேட்டிருக்காங்க புக் இன்டெக்ஸ் கொஷினில் சரிங்களா. புக்கை கடைசியாகவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டெக்ஸ் சொல்லும் போது நான் சொல்லிடுறேன். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் லாமஸ் தியரம் இம்பார்ட்டன்ட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.17 137ல் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 3.18 இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 150ல் 3.22 இருக்கு இல்லையா, 22 எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் 3.26 இந்த எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிபிட்டல் இது இருக்கு இல்லைங்களா, சேலியன் ஃபீச்சர்ஸ் இதை பார்த்துக்கோங்க. சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஸ்டேட் நியூட்டன், செகண்ட்ல டிஃபைன் 1 நியூட்டன் இது 2 கொஷின் பார்த்துக்கோங்க 2 மார்க்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா கேட்டிருந்தாங்க. டிஃபைன் இனர்ஷியா நம்ம எழுதியிருப்போம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் 9th கொஷின் 10th கொஷின் இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ புக் இன்டெக்ஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது வாட் ஆர் அப்படின்ற மாதிரி கான்ஃபரன்ட் ஃபோர்ஸஸ் ஸ்டேட் லாமஸ் தீரம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் லாமஸ் தீரம் மட்டும் 5 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த மோஷன்ஸ் ஆஃப் பிளாக்ஸ், வெர்டிக்கல் மோஷன், ஹாரிசான்டல் மோஷன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4th கொஷினும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 6th கொஷின் இம்பார்ட்டன்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன், அதை நான் சொன்னால சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் அது பார்த்துக்கோங்க 6th கொஷின். தென் 7th கொஷின் மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இருக்கு இல்லையா, 9th கொஷின் அண்ட் 10th கொஷின் இது 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. நம்ம கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது அதுக்கானதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டிரைவ் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலார் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டில் நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இதில் எழுதியிருக்கேன். ஃப்ராக்ஷனல் எரர், கிராஸ் எரர் நம்ம ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் எரரும் 2 மார்க்ஸில் பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃபைன் 1 ஸ்டெராடியன், அடுத்து வாட் இஸ் ப்ரொஜெக்டைல் சரிங்களா. டிஃபைன் ரேடியன் நம்ம வந்து 2 மார்க்கில் மார்க் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா இல்லாத கொஷின்ஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதனால் நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ இதில் சிலது சொல்லியும் இருக்கேன், அதாவது டிஃபைன் ரேடியன்லாம் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்பேன்.
கிராஸ் எரர் மார்க் பண்ணியிருக்கோம், ஃப்ராக்ஷனல் எரர் மார்க் பண்ணல. இந்த கொஷின் சொல்லியாச்சு. அடுத்த டிரைவ் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம புக் இன்டெக்ஸ்ட்டும் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தாச்சு. புக் பேக்கில் இருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக தரவாக போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸை வந்து அட்டன் பண்ண முடியும். மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி டைப்பில் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி, ஃபாலோ த சேனல். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா PDF கிடைக்கும் உங்களுக்கு. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Thank you for your support. Thanks for watching.